ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி நம்ம மொறுன்னு தோசை சாப்பிட்ணும்னா ஹோட்டலுக்கு தான் போவோம். ஹோட்டலுக்கே போகாமல் நம்ம வீட்லேயே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் வீட்லேயே ரவா தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். அளவுகள்லாம் சொல்கிறேன். நான் காமிக்கிற மெஷரிங் கப் 200 கிராம், அதில் ஒரு கப்பு கரெக்டாக 200 கிராம் ரவா எடுத்துக்கோங்க. வறுத்த ரவையும் இந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் 3/4 கப்பு வந்து பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கறது வந்து நல்லா தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரவை அடுத்து பச்சரிசி மாவு காமிச்சிருக்கேன், போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் வந்து 1/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட மைதா மாவு இருக்குது, அதனால் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 மாவு தான் இந்த ரவா ரோஸ்ட்டு வந்து ஹோட்டல்லாம் செய்வாங்க. இப்போ நம்மளும் இந்த 3 மாவும் கலந்துருக்கோம். இதில் எப்படி மொறு இதை செய்யறது சொல்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் போட்டோன்னா அது தோசை மாவு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா மாவில் நல்லா கலந்து நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லி தலையும் வெங்காயமும் போட்டிருக்கோம். அடுத்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் நல்லா கையால் கசக்கிட்டு போட்டிருக்கேன். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா நல்லா நைஸாக வெட்டி போட்டு, எல்லாமே நைஸாக வெட்டி போட்டுங்க. அப்போ தான் மாவோட சேர்ந்து வாயில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். மிளகு வந்து முழுசாக போட்டால் துப்பிடுவீங்க, அதனால் 1 2 நசுக்கிட்டு போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் போடுங்க, மாவும் வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து கிள்ளிட்டு போடுறேன். எப்போதும் கிள்ளிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு வந்து நான் மொத்தம் 6 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 3 கப்பு மாவு கிட்டத்தட்ட வரும். 1 கப்பு இந்த சாமான்லாம் போட்ட நம்ம பொருள்லாம் இருக்கும், மல்லி, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் வரும். அதனால் வந்து இப்போ 6 கப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா ரொம்ப தண்ணியாக கலக்கலாம். நீங்கள் மாவு ஊறிட்டு இன்னும் கெட்டியாகும். இந்த தோசைக்கு தண்ணியாக இருந்தால் தான் மாவு நல்லாயிருக்கும். நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம், அதனால் மொறுன்னு தோசை வரும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாவுக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா விஸ்கு வச்சு ஃபஸ்ட்டு மாவு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ நான் கலக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இல்லை வெங்காயம் பச்சை மிளகாலாம் தண்ணி இந்த மாவோட ஊறி மாவே ஒரு தனி வாசனையாக இருக்கும். இது தொட்டுக்கு சைடிஷ் எதுவும் இல்லாமல் நம்ம வெறுசாகவே இந்த தோசையை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும். நான் இப்போ தண்ணி காமிக்க பாருங்க, தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ரவை சேர்த்துருக்கோம், இல்லை ஊறினோன்னு கெட்டியாயிடும். அப்புறமா தண்ணி சேர்த்துப்போம். தண்ணியாக தான் இருக்கணும் தோசை, அப்போ நல்லா மொறுன்னு வரும். நான் காமிச்ச பதத்துக்கு இப்போ இதெல்லாம் கலக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடணும். குறைச்சலாம் 3 மணி நேரமாவது அதிகபட்சம் ஊற விடுங்க. அப்போ தான் வந்து இந்த ரவை நல்லா ஊறி இருக்கும். நல்லா மொறுன்னு வரும் தோசை. நான் ஊறிட்டு இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா வெங்காயம்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஊற்றுறதுக்கு முன்னே அடியிலேருந்து கலக்கி எடுத்து ஊற்றுங்க. ஏன்னா அடியில் ரவை வந்து தங்கியிருக்கும். அதனால் ஒவ்வொரு தோசை ஊற்றுறப்போ அடியிலேருந்து இதே மாதிரி கலக்கிட்டு அதில் எது எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு கல் கரெக்டாக அந்த மெஷரிங் கப்லேயே இருக்குது, ஈஸியாக இருக்குது ஊற்றுறதுக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஈவனாக சுற்றிலேருந்து ஊற்றிக்கிட்டு வாங்க நடுவில் வரைக்கும். அப்போ தான் மெல்லீஸாக வரும் தோசை. இதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெயை ஊற்றி அடுப்பை வந்து மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் காந்திடும், மெதுவாக இருந்தாலும் அடுப்பு எரியறப்ப தோசை வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும், வெள்ளையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கு, மொறுமொறுப்பு வராது. மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இப்போ இந்த தோசையை வேக வச்சுருங்க. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே தோசை தான் நம்ம காசு அதிகமாக கொடுத்து ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வீட்லேயே நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் அந்த மாவெல்லாம் சேர்த்து தண்ணியை ஊற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக திருப்பி போட்டிருக்கேன். இது இன்னும் பெரிய கல்லில் ஊற்றுவாங்க, பெரிய தோசையாக இருக்கும். நானே இந்த கல் பெருசுக்கு ஃபுல்லாக தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தோசை நமக்கு போதும். நம்ம சுற்றி உள்ள மொறுன்னு இருக்க பாருங்க, அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட. இந்த மிளகு, ஜீரகம், வெங்காயம்,
பச்சை மிளகாலாம் அப்படியே வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். அழகாக திருப்பி எடுத்துட்டேன். இதுதான் வந்து முறுமுறு ஹோட்டல் ஸ்டைல் ரவா ரோஸ்ட். சூடாக ஆவி பறக்க இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷ் நிறையா வைப்பாங்க. நான் வந்து ஒரு தோசை சுட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையும் சுட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் நான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி அடுத்து கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த சட்னி ரெண்டும் பிடிக்குங்களா, இது ரெண்டும் நான் அரைச்சிருக்கேன். இதோட மிளகா பொடி, இட்லி மிளகா பொடியும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். தோசையை பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ மொறுன்னு இருக்கும். இப்படி தான் ஹோட்டலில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் பாருங்கள். அழகான மொறு ரவா ரோஸ்ட். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டு காமிக்கிறேன். ருசியாக அற்புதமாக இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வில்லல் தேங்காய் சட்னி. அதிக செலவு இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஹோட்டல் ஸ்டைல் ரவா ரோஸ்ட்டை செஞ்சுட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.